கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அவருடைய வாக்குத்தத்தங்களை கேளுங்க, ஆலோசனைகளை கேளுங்க. அவர் சொல்ற வார்த்தையை விசுவாசிங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இயேசுப்பா தான் பெரியவர். அவர் ஒரு காரியத்தை முடியாதுன்னா யாராலும் முடியாதான். உலகம் முடியாதுன்னு சொல்றத அவர் முடியும்னு சாதிப்பார். அதுவும் தேவன். அதனால எல்லாரும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். சில நேரத்தில் யாரும் இனி இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி கூட சொல்லி இருக்கலாம். இயேசுப்பட்ட வாங்க, அதில் ஒரு அதிசயத்தை அவர் செய்வார். அவரால் முடியும். சரியா? இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் எப்படியெல்லாம் வருது? அவர் எப்படி பேசுறாரு? அவர் பேசுகிற சத்தம் பல விதத்தில் நமக்கு நேராய் துணிக்கும். ஒரு மனிதன் பேசுவதை போல மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார் நினைக்கக்கூடாது. அவர் பேசுவார், அதே போல நேரடியாக பேசுவார். அதுக்கு பைபிள் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. மோசேட்ட, சாமுவேல்கிட்ட, நிறைய தேவ மனிதர்கள்ட்ட கர்த்தர் பேசியிருக்கிறார். டைரக்டாக அவங்கள்ட்ட பேசியிருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு மனிதன்கிட்ட பேசியிருக்கிறார். சொப்பனத்தில் பேசியிருக்கிறார், தரிசனத்தில் பேசியிருக்கிறார். வார்த்தை வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, நீங்கள் ஆராதிக்க சில சபையில் உங்களுடைய போதகர் வசனத்தை எடுத்து போதிக்கும் போது பேசுவார் பாருங்க. அதான் ஃபுல் ஃபிட்டு. ஃபுல் ஃபிட்டுன்னா அதுதான். நம்ம தீர்க்கதரிசிகளை தாண்டி ஓடி தேடுகிறோம். எங்கள் தீர்க்கதரிசி சொல்லுவாங்கன்னு. தீர்க்க தரிசனம் ஒரு பாஸ்டர் மூலம் தான் எல்லாமே வரும். அது வார்த்தையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கும். சரி, இருக்கட்டும். அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும். அது எப்படிப்பட்டதான்? வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு, அவருடைய சத்தத்தில் வல்லமை இருக்குது. நம்ம ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர், வல்லமை இல்லாதவர் கிடையாது. அன்புள்ள தேவன், இரக்கம் உள்ளவர், நமக்காய் பாடுகளை சுமந்தவர். ஆனால் அதே நேரம் பவர், பயங்கர பவர் உள்ள ஆண்டவர், வல்லமை உள்ளவர். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமாயிட்டு. அவள் சரீரத்தில் இருந்த 12 வருஷம் பலகீனம், அந்த பெரும்பாடு மாறிட்டப்ப எவ்வளோ வல்லமை இருக்கு அவருக்குள்ள. சுகமளிக்கிற வல்லமை எவ்வளோ இருக்குது. அப்படி எல்லாவற்றுக்கும் அவர்கிட்ட வல்லமை இருக்கு. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க போறீங்க. அவருடைய சத்தத்தின் வல்லமையை பார்க்க போறீங்க. அவர் வல்லமையாக வெளிப்படுவதை பார்க்க போறீங்க. நீங்க அதிசயங்களை காண போறீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமா ஆண்டவரே, உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. அற்புதங்களை செய்யுங்க. தடைகளை உடைங்க. கட்டுகளை அறுத்து போடுங்க. வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.